ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னாச்சுன்னா நான் எங்களோட கடையில் வந்து டெய்லி சிக்கன் ரைஸ் போடுவேன். அந்த சிக்கன் ரைஸ் நான் எப்படி போடுறேங்கிறத வாங்க பார்க்கலாம். சிக்கன் ரைஸ்க்கு தேவையான முட்டை ரெடியாக இருக்குது. சிக்கன் 65 மாதிரி போட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து மசாலா ஐட்டம் எல்லாமே ரெடியாக இருக்குது. சாஸ் இருக்குது. கேபேஜ் அண்டு கேரட்டு கட்டிங் பண்ணி ரெடியாக இருக்குது. அடுத்து வெங்காயம் கேப்சிகம் ரெண்டும் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு சிக்கன் ரைஸு போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயில் ஒரு 35 ml-லேருந்து ஒரு 40 ml இருக்கிற மாதிரி. அடுத்து ஆனியனு கேப்சிகம் ரெண்டையும் லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேரட்டும் கேபேஜும் இருக்கிற மாதிரி இதுக்கு லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா அந்த காய்கறியெல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நான் முட்டை போடுவேன். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஸ்டைலில் போடுவாங்க. ஃபஸ்ட்டு ஆயில் போட்டு முட்டை போட்டுருவாங்க. நானும் முட்டை போட மாட்டேன். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் முட்டை. ஓரளவு ஒரு 60% 70% வந்தோன்னே அடுத்து முட்டையை உடச்சி ஊற்றணும். ஒரு சிக்கன் ரைஸுக்கு ஒரு முட்டை, எக் ரைஸ்னா மட்டும் 2 முட்டை போடுவேன். லைட்டாக அந்த இதில் முட்டை பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு லைட்டாக ஆயில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கடுத்து ஒரு சிக்கன் ரைஸுக்கு தேவையான அளவு சிக்கன் நல்லா கட் பண்ணி வச்ச சிக்கனு. 65 நம்ம முழுசாக போட முடியாது, பெரிய பெரிய பீஸாக இருக்கும். அதனால் கட் பண்ணி வச்சது ஓரளவு ஒரு நல்லா ஃபுல் ஃப்ரை பண்ணியாச்சு. 65 மாதிரி அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி இருக்கிற பீஸ் தான் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் ஒரு 1.25 கரண்டி, ஒரு கரண்டி அப்புறம் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் பொடி சிம்பிளாக 5 பொடி தான். ஒரு பர்ஃபெக்டான சிக்கன் ரைஸு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். சால்ட்டு, இது வந்து இது வத்தப்பொடி. அடுத்து தேங்காய் சட்னியில் போடுவாங்களே பொரிகடலை, அந்த பொரிகடலை பொடி கொஞ்சம். அடுத்து பிளாக் பெப்பரு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, சக்தி கரம் மசாலா, சக்தி வத்தப்பொடி, இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். லைட்டாக கலருக்காண்டி லோக்கல் ஸ்டைல்னால கலருக்காண்டி டார்க் சோயா சாஸ் போட்டு அடுத்து லைட்டாக ஃபயரை நல்லா ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அவ்வளோதான். சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு மெயினே வந்து இந்த ஃபயர் தான். சும்மா வீட்டு அடுப்புலாம் போடலாம், அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி கடையில் போடுறது இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு. இதுதான் சிக்கன் ரைஸு. கொஞ்சம் வலி சாப்பிட்டு அப்படியே க்ளோஸ் அப் பண்ணுறேன்.